டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகளை எவ்வாறு சரி செய்யலாம், அதற்கான தீர்வுகள், அதற்கான காரணங்கள் என்னென்பதை இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்கள்ல நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள்ல ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் சுழற்சி அவங்களுக்கு சரியாக ஏற்படாமல் இருப்பது. உதாரணமாக, ஒரு பெண் பருவமடைந்த நாளிலிருந்து மாதந்தோறும் 28 நாள் சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த 28 நாள் சைக்கிள் அவங்களுக்கு சரியாக வந்து கொண்டே இருந்தால் அவருடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த 28 நாள் சைக்கிள் அவங்களுக்கு சரியா ஏற்படல அப்படின்னா கர்ப்பப்பையில பிரச்சனைகள் ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம். உதாரணமா, ஒரு பெண் பாத்தீங்கன்னா ஒரு 35 நாள் 40 நாள் ஆனா கர்ப்பப்பை பாத்தீங்கன்னா திக்னஸ் கம்மியா இருந்தாலோ, இதை டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியம் திக்னஸ் வால்யூம் கம்மியா இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சூதக வாயுன்னு சொல்லுவாங்க. அதாவது மாதவிடாய் ஏற்படுவதற்கு முன்னும் பின்னும் அல்லது வயிறு உப்பிசம் போன்று ஏற்பட்டு கொண்டு ஒரு 3 மாதம் 6 மாத கால வரைக்கும் ஏற்படும். இதை சூதக வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த வாயுவானது கர்ப்பப்பையில போய் உட்கார்ந்து தங்கி அடைக்கும் பொழுது அவங்களுக்கு சூதக வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த சூதக வாயு ஏற்பட்ட பெண்களுக்கும் மாதவிடாய் சரியாக வருவதில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கருப்பை குழாய்கள் சரியாக செயல்பட முடியல. கருப்பை குழாய்கள்ல வாயுகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரத்த குறைபாடு காணப்படும். உடம்புல ரத்தம் குறைவு ஏற்பட்டுச்சுனாலும் அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில பிரச்சனைகள் உண்டாகும். இன்னும் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரத்தம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா பித்தத்தின் ஆதிக்கம் சமநிலை இல்லாம இருந்தாலோ அல்லது கருக்குழாய்கள்ல அது சுருங்கி விரியும் போது அவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலோ வலி உண்டாகும். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் மாதவிடாய் சரியா வர்றதில்லை. சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் காணப்படும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பரிசோதனை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முதல்ல பாதிக்கப்படுறது தைராய்டு. தைராய்டு ஹார்மோன் சில பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உடம்புல தேவையில்லாத சதைகள் பெருகிக்கிட்டே போகும். மாதவிடாய் சரியா சுழற்சி ஏற்படாது. இதுவும் அவங்களுக்கான பிரச்சனைகள் உண்டு. இன்னும் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் வெப்பத்தின் காரணமாக நீர்க்கட்டியோ சதை கட்டியோ இரத்த நாள கட்டிகளோ ஏற்பட்டால் அவர்களுக்கும் சரியாக மாதவிடாய் ஏற்படுவதில்லை. இது போல காரணங்கள் இருக்கிறது. அவர்களுக்கான காரணம் என்ன என்று அந்த காரணத்திற்கான மருத்துவத்தை நாம் தேர்வு செய்து கொடுத்தோமேயானால் மாதவிடாய் கோளாறுகள் இருந்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். உதாரணமாக, சில பெண்களுக்கு இரத்தத்தின் அளவு குறைவாக காணப்படும். இரத்தத்தின் அளவு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் இரத்த சோகைக்குள்ள மருந்துகளை, உதாரணமா பாத்தீங்கன்னா அசோகப்பட்ட மாவிலிங்கப்பட்ட எள் போன்ற மருந்துகள் கூட, அயச்சிந்தூரம் அல்லது பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது போல உள்ள மருந்துகளை ஒரு பெண் காலை மாலை தொடர்ந்து எடுத்து வந்தார்களே ஆனால் இரத்த சம்பந்தமான குறைபாடுகளும் சரி செய்து கொள்ள முடியும். அதே போல அவர்களுடைய மாதவிடாய் பிரச்சனையும் சரி செய்து கொள்ள முடியும். இரண்டாவது பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு ஹார்மோன் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். அப்போ தைராய்டு சமநிலை செய்து அவர்களுக்கு ஏற்றாற் போல உடல் பருமன் காணப்பட்டார்களே ஆனால் அந்த உடல் பருமனை குறைப்பதற்காக நம்ம தானியங்கள் செய்யப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான மாதுளை ரசாயனங்கள், அதே போல அசோகாரிஸ்டம்ஸ், தண்ணீர் விட்டான் கிழங்கு போன்ற மருந்துகளை அவர்களுக்கு மருத்துவரின் ஆலோசனை பேர்ல தரும் பொழுது அவர்களுடைய மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் சரி செய்து கொள்ள முடியும். தைராய்டு சம்பந்தமான ஹார்மோனும் சரி செய்து கொள்ள முடியும். அதே போல தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைல பெண்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க. குழந்தை பாக்கிட்டு நிறைய இருந்துட்டு இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா நம்ம சீத்தாப்பழ இலைய நனைய ஊற வச்சு அந்த 1 மணி நேரம் ஊறின பிறகு அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு தைராய்டு சமநிலை ஏற்படுறதை பார்க்க முடியும். அதே போல உணவுல பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ள அவருடைய உடலானது ஆரோக்கியமாக நிலைக்கு வரும். நம்ம அதை மருத்துவ பரிசோதனை மூலமாக தெரிந்து கொள்ள முடியும்.
அதே போல சூதக வாயு உள்ள பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயுவை சரி செய்து கொள்ளக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். உதாரணமாக வாயுவை சூதக வாயுவை சரி செய்வதற்கு வான்குமரி லேகியம், குமரி லேகியம் தொடர்ந்து ஒரு பெண் எடுத்து வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு கட்டாயமாக அந்த உணவின் மூலமாக சமப்படுத்தக்கூடிய அந்த மாற்றம் ஏற்படும். அப்போ அவருடைய உணவின் மண்டலம் வந்து, அதாவது வாயு மண்டலமானது சமநிலைப்படும் பொழுது அவருடைய உணவு மண்டலம், அதாவது ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். அதனால கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த வாயுவானது சமநிலைப்படும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூண்டு ரசாயனம், நம்ம வந்து பூண்டு ரசாயனம் கொண்டு போவோம், பூண்டுனால் செய்யப்பட்ட மருந்துகளை கொடுப்போம். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா அவிச்சு அந்த சாறு எடுத்து சில பெண்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சூதக வாயுவை சரி செய்து கொள்ள முடியும். இன்னும் நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில வந்து அழுக்கு இருக்கும், நீர்க்கட்டி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதாவரி கிழங்குல செய்யப்பட்ட மருந்துகளை கொடுப்போம். அது துணை உணவாக கொடுத்து வரும் பொழுது அவருடைய உடலானது ஆரோக்கியமாக காணப்படும். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கருத்தரித்தல் காலத்துல, அதாவது கருத்தரித்துக்கு தயாராகும் போதோ இல்ல மாதவிடாய் வரக்கூடிய காலங்கள் ஏற்படும் பொழுதோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் வந்து பாத்தீங்கன்னா வலி உண்டாகும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து அந்த வாதம் சொல்லக்கூடிய சூதக வாதத்தை நம்ம வந்து சரி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியமான கர்ப்பப்பை நிலை அடைவார்கள். நீர்க்கட்டியும் சமநிலை அடையும். நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில கட்டி காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டி காணப்படக்கூடியவங்களுக்கு சதாவரி லேகியத்து கூட நம்ம கலர்ச்சி பருப்பு உள்ள இருக்கக்கூடிய விதை எடுத்து அது கூட மிளகு கலந்து காலை மாலை உணவுக்கு பின்பு சதாவரி லேகியமும் உணவுக்கு முன்பு வந்து கலர்ச்சிக்காய் சூரணத்தையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் உள்ள வலியும் சரியாகும். அதுபோல் நீர்க்கட்டி இருந்தாலும் சரியாகும். இது வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமே சொல்ல முடியும். அப்போ பெண்கள் வந்து எந்த வகையில இதுல நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டறிந்து இந்த காரணிகளையும் அதுக்கான தீர்வுகளையும் நம்ம எடுத்து வரும்பொழுது சரியாக முடியும். நிறைய பெண்கள் கேட்பாங்க, எனக்கு வந்து இயற்கையாகவே கருமுட்டை நல்லா வளரணும், நீர்க்கட்டி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு எளிய முறை மருத்துவமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மலை வேம்பாதி இலை சாறு உங்களுக்கு எல்லா ஊர்ல கிடைக்கும், நல்லா எல்லா கிராமங்கள்லயும் கிடைக்கும். இந்த மலை வேம்பாதி சாறை எடுத்து நீங்க பச்சையாகவே இடிச்சு இங்க மிஷின்ல போட்டு அரைக்காதீங்க, அது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. நல்லா கைட்டை இடிச்சு உங்க வீட்டுக்கு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அம்மா பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக இந்த மருந்து தயார் செஞ்சு நீங்க காலையில சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு வலி, அதே போல சூதக வாயுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது சரியாகிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். இதே போல மருத்துவம் செய்து நம்ம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகளை என்ன காரணம் கண்டுபிடித்து அதற்கேற்றாற் போல மருந்து கொடுத்து நிறைய பெண்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு சரி செய்யப்பட்டிருக்குது. நீங்களும் மாதவிடாய் கோளாறுகள் அவதிப்பட்டீங்கன்னா நம்ம சொன்ன வழிமுறைகளையும் அதற்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல மருந்து எடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய மாதவிடாய் கோளாறுல இருந்து நீங்க சரி செய்து கொள்ளலாம். மிக்க நன்றி.